வணக்கம் மக்கள், டுடே வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி டே 26 என்ன ப்ராப்ளம்னா, சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் நம்பர். ஒரு நம்பர் கொடுப்பாங்க, நம்பர் இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டையும் எடுத்து அதோட சம்ஸ் கண்டுபிடிச்சி சொல்லணும். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ 120 இருக்குன்னா 120 வந்து 1 2 0ன்னு சொல்லிட்டு 3 டிஜிட் இருக்குது. அந்த 3 டிஜிட் தனித்தனியாக பிரிச்சுட்டு அதோட சம் கண்டுபிடிக்கணும். 1 + 2 + 0 கண்டுபிடிச்சி அது டோட்டல் சொல்லணும். இப்போ 1 + 2ஓட + 0ஓடது வந்து சம்ம வந்து எவ்வளோனா 3 தான் அதோட ஆன்சர். சரிங்களா? ஸோ நம்ம கோட் பண்ண போகலாம். ஸோ என்ன பண்ணுறோம், எப்பயும் போல் ஒரு இன்புட் வாங்கிப்போம். நம் ஈக்குவல் இன்புட்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் வாங்கி போகிறோம். என்ன பண்ணுவோம், என்டர் த வேல்யூன்னு கொடுப்போம். ஸோ அதே மாதிரி வேல்யூ வாங்கிக்கலாம். ஸோ வேல்யூ வாங்கியாச்சு. தென் என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபார் லூப் வச்சு ஒன்று தனித்தனியாக பிரிக்கணும். ஃபார் ஐ இன் நம்மன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு வேல்யூவாக பிரித்து என்ன பண்ணுறேன்னா, அதை வந்து சம்மன்ற ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சம்மர் வேரியபிள் வந்து இதுக்கான ஃபுல் சம்மே கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட் 0 இன்ஸ்டேல் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ என்ன பண்ணால் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் என்ன பண்ணேன்னா, இந்த ஐயை வந்து ப்ளஸ் ஐ கூட அதை வந்து ப்ளஸ் பண்ணோம். ஆனால் ஐன்றது இது வரைக்கும் நான் என்னவாக கொண்டு வரேன்னா, ஸ்டிங்கை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி கொண்டு இருக்கேன். பட் எந்த ஒரு இடத்துலையுமே அது இன்டீஜராக வந்து கன்வெர்ட்டே பண்ணல. ஸோ இந்த இதில் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த ஐயை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணோம். சரிங்களா? இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து பிரிண்ட் சம்முன்னு கொடுத்தா போதும். பிரிண்ட் சம்முன்னு கொடுத்தோன்னா டோட்டலாக நம்பர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகணும். ஸோ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணிட்டு 120 கொடுக்கணும்னா இதுக்குள்ளே 120 கொடுக்குறேன். இப்போ நான் எனக்கு 3 பிரிண்ட் ஆகணும். ஸோ 3 பிரிண்ட் ஆகும். ஸோ கரெக்டாக 3 பிரிண்ட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ ப்ரோக்ராம் கரெக்டாக போட்டிருக்கேன். ஸோ இதே கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறேன். என்னென்னா, இங்கே ப்ளஸ் சிம்பிள் இல்லாமல் இந்த ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதை ப்ளஸ் சிம்பிள் இந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் சரி, ப்ளஸ் ஈக்குவல்னு யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம கொடுத்தது வந்து கரெக்டாக தான் ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். இப்படி யூஸ் பண்ணால் கரெக்டாக வரணும். ஸோ கரெக்டாக அதே மாதிரி ஆன்சர் வருது. சரிங்களா? ஸோ இது ஒரு மெத்தடாக வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட் நம்ம பண்ணியாச்சு. இன்னொரு மெத்தட் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அது என்ன பண்ணோன்னா, எல்லுன்ற ஒரு இது கேட் பண்ணுறேன். ஏன்னா லிஸ்ட்டு இது வந்து நான் அப்படியே வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் கமாண்ட் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஸோ இப்போ வந்து இந்த ஒவ்வொரு வேரியபிளாக எடுத்து அதை வந்து அதுக்குள்ளே அப்பன் பண்ணி வச்சுக்கலாம். என்ன பண்ணுறேன்னா, எல் டாட் அப்பண்ட் ஆஃப் எதை அப்பன் பண்ணணும்னா, இன்ட் ஆஃப் ஐயை வந்து அப்பன் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இன்ட் ஆஃப் ஐ அப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சம் ஆஃப் எல் தான் வந்து இங்கே ஆன்சரு. ஸோ பட் இங்கே சம்ன்றது என்னென்னா, நம்ம வந்து வேரியபிளாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் சம்ன்ற ஒரு வேரியபிளாக யூஸ் பண்ண முடியாது. சம்ன்றது ஒரு கீவேர்டு நம்ம சம்மாக யூஸ் பண்ணால் எடுத்துக்காது. பட் இந்த இருக்கிற இந்த கம்பைலர் வந்து கோலாப்பில் வந்து எடுத்துக்குது. பட் இப்போ ரன் பண்ண சொல்ல நம்ம கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். எனக்கு என்ன ரன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சம்மன்றதை கீவேர்டு எடுத்துக்கூடாது. பட் நான் எடுத்துகிட்டு ரன் பண்ணிச்சுது. ஸோ 120 கொடுக்கும்போது பயங்கரமாக வருது. என்னென்னா, இன்ட் இஸ் நாட் காலபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சரிங்களா? ஏன்னா சம்மன்றது கால் ஃபங்க்ஷன் கிடையாது, அது ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணிக்குது. ஏன்னா இந்த பிளாட்ஃபார்மில் சம்மன்றது வந்து ஒரு வேரியபிளே வந்து அது ஃபங்க்ஷனே வந்து அதில் டிஃபைன் பண்ணல, ஃப்ரீ டிஃபைனாக கிடையாது. நம்ம நார்மலாக 5 தான் யூஸ் பண்ணோம்னா சம்மன்ஸ் வந்து இருக்கும். பட் இதில் ஒழுங்காக ஒர்க் ஆகலை இந்த பிளாட்ஃபார்மில். சரி, நான் இப்போ இதே வந்து ஐடி1ன்றது ஆன்லைன் கம்பைலர். சரிங்களா? நான் அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன். இந்த கோடை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்குறேன். அதில் ஒழுங்காக ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். அதில் ஒழுங்காக ரன் ஆச்சுன்னா எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதே நான் வந்து அப்படியே காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கே வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். தென் இன்புட் கேட்குது. ஸோ இங்கே வந்து 120 கொடுக்குறேன். ஸோ அதே வேரியபிள். ஸோ நம்மளுக்கு இப்போ 3ன்னு ஆன்சர் வரணும். ஸோ ரன் பண்ணுறேன். ரன் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, இங்கே ரன்னிங் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், அவுட்புட் வந்து 3ன்னு வந்துருச்சு. என்டர் த வேல்யூன்னு சொல்லிட்டு இந்த என்டர் த வேல்யூன்றது அப்படியே வந்துருச்சு. இந்த இன்புட்டை வந்து இந்த இன்புட்லேருந்து 120 எடுத்துக்கிச்சு. ஸோ அவுட்புட் வந்து கரெக்டாக நம்மளுக்கு 3ன்னு வந்துருச்சு. சரிங்களா? உங்கள் இன்புட் வந்து கரெக்டாக 3ன்னு வந்துருச்சு. ஒரே பிளாட்ஃபார்ம்லேயே. ஸோ ஒரே கோடு தான். இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது எனக்கு எரர் வருது. அதே வந்து நான் வேறு ஒரு கம்பைலர் யூஸ் பண்ணோன்னா அது கரெக்டாக ஆன்சர் வருது. ஸோ இது வந்து நம்ம என்விரான்மெண்ட் வந்து டிபெண்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதை சார்ந்து வந்து ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து தான் வந்து அந்த கோட் ரன் ஆகும். இப்போ நான் இந்த மெத்தடே யூஸ் பண்ணி நான் பண்ணிட்டுருந்தேன்னா கோடு கரெக்டாக தான் இருக்கும். பட் அதை நான் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட் செட்டப் சரி கிடையாது. ஸோ அப்போ அதனால் நான் பார்க்கணும், நம்ம எத்தனை 1000 டைம் அந்த கோடை நம்ம திருப்பி மாடிஃபை பண்ணாலுமே அது ஒழுங்காக ரன் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு மெத்தட் யூஸ் ஆகணும், ஆல்டர்னேட்டிவ் ஒரு மெத்தட் வச்சிருக்கணும். ஸோ அந்த மெத்தடுக்கு நம்ம மூவ் பண்ணிட்டு அதை ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். நம்ம ஒரே மெத்தடை வச்சுட்டு அது எல்லா செட்டப்புக்கும் ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. இதே வந்து வெர்ஷன் இருக்குது, பைத்தான் 3 யூஸ் பண்ணுறீங்க, 3.7 யூஸ் பண்ணுறீங்களா, பைத்தான் 2.7 யூஸ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி வெர்ஷன்லேயும் வித்தியாசமாகும். ஸோ வெர்ஷன் மாறும்போது ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால் ஒரு லாங்குவேஜ் எடுத்துகிட்டோம்னா லாங்குவேஜ் இருக்கிற எல்லா மெத்தடையும் நம்ம தெரிஞ்சிருந்தால் தான்
இந்த மெத்தட்லாம் அந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும். நம்ம ஒரே விஷயம் தெரிஞ்சிருக்கும் போது ரன் ஆகாது. நான் இதே வந்து 2 மெத்தட் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து இப்போ கோலாபில் ரன் ஆகலை. அதே நான் வந்து ID 1ல் போட்டு ரன் பண்ணால் அழகாக ஜம்முன்னு ரன் ஆகுது. ஸோ ரெண்டுக்கான வித்தியாசம் தான். இதுக்கு தான் இது சொல்லணும், அதுக்காக தான் இந்த கோட் எடுத்தது. ஸோ ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு கோட் ரன் ஆகும், இன்னொரு பிளாட்ஃபார்மில் ஒரு கோட் ரன் ஆகும். ஆனால் நம்மளுக்கு எல்லா மெத்தடும் செஞ்சிருந்தா தான் என்ன பிளாட்ஃபார்மில் எது ரன் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார்